Hi guys, welcome to our channel. நான் உங்கள் பாலா. இன்னைக்கான கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லீட் கோடோட முதல் கொஸ்டின் 2 sum. இதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா given an array of integer nums and an integer target, return indices of two numbers such that they add up to target. சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு ஒரு நம்பர்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. நம்பர்ஸ்னு ஒரு அரே ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்ஸில் வந்து நம்ம எந்த ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்ணனா நமக்கு டார்கெட் வருதோ அந்த ரெண்டு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் கொடுத்துருக்க கொஷின். இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தமாக 3 சொல்யூஷன் இருக்குது. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் அண்ட் பெட்டர் சொல்யூஷன் அதோட ஆப்டிமல் சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கான ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் நம்ம பார்ப்போம். இப்போ 2 sumக்கான ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் பார்ப்போம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்காரு, இதுதான் அதோட டார்கெட். இப்போ இந்த கொஷினுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபர்ஸ்ட் கேஸில் O(n)² வரும்போது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாதாலும் இது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னா இதுதான் நமக்கு கொடுத்துருக்காரு 2, 7, 11, 15. இதோட டார்கெட் வந்து 9. இப்போ வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டையும் எடுத்து அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். அது டார்கெட்டுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிறோம். எப்படின்னா 2 எடுத்துக்க போகிறோம். 2 + 7 = 9 செக் பண்ணுறோம். அடுத்து 2 + 11 9க்கு ஈக்குவலாக வருதா, 2 + 15 9க்கு ஈக்குவலாக வருதா. ஒன்ஸ் 9க்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே எது பண்ணதால ரிட்டர்ன் பண்ணிடலாம். அடுத்தது அது வரலையா, அடுத்தது 7 + 11 ஈக்குவலாக இருக்கா, அடுத்து 7 + 15 ஈக்குவலாக இருக்கா, அடுத்து 11 + 15 ஈக்குவலாக இருக்கா அப்படி செக் பண்ண போகிறோம். சின்ஸ் இப்போ இங்கே வந்து அரேயோட சைஸ் வந்து 4ன்றதால சின்ஸ் n-2 வரையும் நம்ம வந்து ஐயை லூப் பண்ணிவிட்டு ஜே வந்து n வரையும் லூப் பண்ண போகிறோம். இதோட ட்ரை ரன் பார்த்தீங்கன்னா =0லேருந்து டில் n-2 வரையும் ரன் பண்ண பார்க்க போகிறோம். ஜே வந்து i+1லேருந்து டில் n-1 வரையும் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்ஸ் i+j வந்து நான் அரேயோட i+j வந்து = டார்கெட்டாக வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிட போகிறோம். இதுதான் இதோட ட்ரை ரன். இப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்யூஷன் வந்து நம்ம லீட் கோடாக சப்மிட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு இன்டீஜரில் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ 2 ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால் 2 சைஸ் அரே ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். இப்போ வந்து நமக்கு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஐ வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டில் இப்போ வந்து நம்ம வந்து n-2 வரையும் ஐயை லூப் பண்ண போகிறதால இப்போ n வந்து நம்ம எடுத்துப்போம், ஒரு தனி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிப்போம். என்ன ஐ வந்து n-2 வரையும் ரன் பண்ண போகிறோம். ஜே பார்த்தீங்கன்னா நம்ம ஜே வந்து பார்த்தீங்கன்னா i+1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டில் n-1 வரையும். இப்போ வந்து நமக்கு nums of i + nums of j வந்து டார்கெட் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்க போகிறோம். அதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம ரன் பண்ணுறதுல வந்து நோ யூஸ். nums of i + nums of j டார்கெட் ஈக்குவலாக வந்துச்சுன்னா சின்ஸ் நம்ம ஒரு நியூ அரேவில் தான் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ண போகிறோன்றதால அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம் ஆன்சரை. 0ல் வந்து ஐயவும் ஆன்சர் ஆஃப் 1வது இண்டெக்ஸில் வந்து நம்ம ஜேவை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இதோட லூப்பை ஸ்டாப் பண்ணிப்போம். இது இவ்வளோ தான் நம்மளோட கோடு. நாங்கள் இது சப்மிட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம். எரர் வருது. என்ன எரரு? இங்கே ஐயை வந்து இனிஷியலைஸ் பண்ணாமல் இருக்கும். அங்கே ரன் பண்ணி பார்ப்போம். அக்செப்ட் ஆகிடுச்சு. வாங்க சப்மிட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் ஆகிடுச்சு. இதுதான் இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். வாங்க அடுத்து இதுக்கான பெட்டர் அப்ரோச் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம்.
ஹாய் கைஸ், வாங்க டூ சம்மோட பெட்டர் சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம முதல் என்ன பண்ண போகிறோம்னா அரேவை ஷார்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த அரேவை நம்ம ஷார்ட் பண்ணோம்னா எப்படி வரும்? 2 3 4 7 11 and 13. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு 11. இங்கே நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா I.2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஐயை வந்து 0விலையும் ஜே வந்து n-1லையும் நம்ம வச்சுக்க போகிறோம். n வந்து அரேவோட சைஸாக இருக்கணும். அது இப்போ வந்து என்னென்னா 2 நம்பரை ஆட் பண்ணி அதோட டார்கெட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ண நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா, ஆட் பண்ண நம்பர் டார்கெட்டோட பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜேவை ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சின்ஸ் இது நான் டிக்ரீசிங் ஆர்டராக இருக்கிறதால பின்னாடி இருக்கிறது பெரிய எலிமெண்ட்டாகவும் முன்னாடி இருக்கிறது சின்ன எலிமெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ முன்னாடி இருக்க எலிமெண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம வேல்யூ வந்து அதிகமாகும். பின்னாடி இருக்க எலிமெண்ட்டை டிக்ரீஸ் பண்ணோன்னா முன்னாடி இருக்க பாயிண்டர் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து குறையும். ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா I+J, இப்போ வந்து I+Jயோட வேல்யூ வந்து நமக்கு 15 வரும். I+ நம்ஸ் ஆஃப் அரேவோட I+J வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15 வரும். 15 வந்து டார்கெட்டோட பெருசாக இருக்கிறதால நம்ம வந்து முன்னாடி ஐயை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அடுத்து 3 ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ அதிகமாக தான் ஆகும். ஸோ நம்ம வந்து ஜே வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 2 + 11 பார்த்திங்கன்னா நமக்கு 13 வரும். 13 11ஓட பெருசாக இருக்கிறதால ஜேவை டிக்ரீஸ் பண்ணுறோம். 2 + 7 இப்போ வந்து 9ன்றதால 9 வந்து டார்கெட்டோட சின்னதாக இருக்கிறதால நம்ம வந்து ஐயை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 3 + 7 10, இதுவும் நமக்கு சின்னதாக இருக்கிறதால ஐயை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒன்ஸ் அரே வந்து I+J கிராஸ் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் கிடச்சதால நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனில் நம்ம வந்து அரேவை ஷார்ட் பண்ணதால் நமக்கு இண்டெக்ஸ் மாறிடுச்சு. ஸோ நம்ம இது வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு ஹேஷ் மேப் எடுத்து அந்த ஹேஷ் மேப்பில் கீ வேல்யூ இண்டெக்ஸு ஸ்டோர் பண்ணி அப்படி தான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் n-logன்னு வரதால இந்த சொல்யூஷன் வந்து நம்ம லீட் கோடில் வந்து சால்வ் பண்ண போகிறதுல. ஸோ இப்படியும் ஒரு அப்ரோச் இருக்குது. நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. வாங்க நம்ம வந்து இதுக்கான ஆப்டிமல் சொல்யூஷன் இதுக்கு மேலே நம்ம பார்க்கலாம். வாங்க கைஸ், இப்போ நம்ம 2 சம்மோட ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்கலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு வந்து O(n) தான் வரப்போகுது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம சின்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போகிறதால நமக்கு வந்து O(n) வரப்போகுது. இதுதான் நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷன். இப்போ என்ன பண்ண இங்கே வந்து நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா A+B ஈக்குவல் டு தான் நமக்கு டார்கெட். ஸோ A = target - B. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட அரே என்ன 3 7 4 7 3 2 4 7 11ன்றதால இப்போ 3ன்றதால 3 வந்து நம்ம B-ஆக எடுத்துப்போம். டார்கெட் -B என்ன 11 - 3 வந்து நமக்கு 8 வந்து நம்ம ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். 8 எடுத்துச்சுன்னா அதுதான் அதோட பேர். அது இருந்துச்சுன்னா அதை எடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிறோம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு நம்ம ஐயை வந்து மூவ் பண்ணிட்டு போகிறோம். மூவ் பண்ணும்போது இந்த வேல்யூவும் அதோட இண்டெக்ஸையும் நம்ம மேப்பில் ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்து 2 இருக்கும்போது 11 - 2 என்ன வரும்? நமக்கு 9 வரும். 9 வந்து அதில் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இல்லையா 2வையும் ஸ்டோர் பண்ணிட்டு போகிறோம். அடுத்தது 4 11 - 4 நமக்கு என்ன வரும்? 11 - 4 வந்து நமக்கு 7 வரும். ஸோ 7 உள்ளே இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இல்லையா? ஸோ இதை நம்ம மேப்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து மூவ் பண்ண போகிறோம். இங்கே மூவ் பண்ணால் 7 வந்துடுச்சு. அண்ட் 11 - 7 என்ன வரும்? 4 வரும். ஸோ 4 உள்ளே இருக்கிறதால இதோட இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷன். நாங்கள் இந்த ஆப்டிமல் சொல்யூஷனை லீட் கோடில் வந்து நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ 2 சம்மோட ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து வேல்யூவும் கீவையும் மேப்பில் ஸ்டோர் பண்ணுறதால ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு லூப் போட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஐலேருந்து n-1 வரையும் நம்ம லூப்பை ரன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து டார்கெட் மேப் வந்து இந்த கீயை வச்சுருக்கான்னு பார்க்க போகிறோம். டார்கெட் - nums of I.
அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வேலையை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் அப்படி இல்லைன்னா வேல்யூவையும் இண்டெக்ஸும் மேப்பில் ஸ்டோர் பண்ணிப்போம். காய்ஸ் இந்த அரேவிலேருந்தே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இருந்தாலும் இந்த லூப்லேருந்தே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இங்கே எண்டே ரீச் ஆகாது. இருந்தாலும் இந்த ஃபார் லூப் ரீச் ஆகாமல் எண்டுக்கு போயிடுச்சுன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும் எரர் வரும். ஸோ ரிட்டர்ன் பண்ணிப்போம். நமக்கு -1 போட்டு ரிட்டர்ன் பண்ணிப்போம். நாங்கள் ஒர்க் ஆகுதான் ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் வருது. என்ன ப்ராப்ளம்? ஓகே, நம்ம நம்ஸ் ஆஃப் ஐ இல்லை, டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ தான் நம்ம தேடுறோம். அந்த வேல்யூ இல்லாதால எரர் வருது. டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம டூசம்மோட ஆப்டிமல் சொல்யூஷன். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.